ஒரு ஒரு ஜோசியர்கிட்டையும் ஒரு கர்ம வினை, நாம பிறக்கும் போதே ஒரு கர்ம வினையோட பிறந்திருப்போம், அது ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம ஜோசியர் ஜாதகம் பார்க்க வர்றதுனால அவங்க ஒரு கர்ம வினையை கொண்டு வந்து நம்ம கையில ஒப்படைக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த கர்மாவை சேர்த்தித்தான் நம்ம ஜோசியர் சமக்கிறோம். சரியா தவறா சொல்லுங்க? அப்போ அப்ப நம்மளுக்கு வந்து நாம ஒரு புண்ணிய நதியில போய் ஒரு புண்ணிய ஸ்தலத்துல போய் கடல்ல குளிச்சு நீராடி நம்ம கர்மாவையும் நம்ம சுத்தப்படுத்திட்டு வந்துட்டால் ஜோதிடர்களுக்கு அப்பப்ப டேலி ஆயிட்டே இருந்துச்சுன்னா தான் நம்ம குழந்தைகளோட வாரிசுகளுக்கு கர்ம வினைகள் அவங்க கிட்ட இருக்கிற கர்மாவை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி குழந்தை கொடுக்க மாட்டோம். அதுக்காகத்தான் இந்த முன்னோர்கள் கட்டி வச்ச கோவில்கள், முன்னோர்கள் கட்டி வச்ச பரிகாரங்கள், முன்னோர்கள் சொல்லி கொடுத்த அந்த அனுபவங்களை எல்லாம் கைப்பற்றக்கு இதுதான் காரணம். இன்னைக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காசி பயணத்துல ஒரு பெரிய ஒரு மிராக்கல் நடந்தது. என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது காசியில மணிக்கருங்க காட்டுல ஒரு அனாதை நிறைய பாடி அடக்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் யதார்த்தமா என்ன பண்ணேன், ஒரு நிறைய பாடி எரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப எரியறதுக்கு விறகு தானே காரணம், கொஞ்சம் விறகு வாங்கி கொடுக்கலாம், என்ன விலை வருங்க, ஒரு பாடியை எரிக்கிறதுக்கு எவ்வளவு வருங்க அப்படின்னு கேட்டேன். ஒரு தொகை சொன்னாங்க. எங்கூட ஒரு 10-15 பேர் கூட இருக்காங்க. நான் யதார்த்தமா போய் இந்த விறகு என்ன விலைன்னு கேட்டேன்னு ஒரு தொகை சொன்னாங்க. அந்த தொகைய உடனே கொடுத்து அந்த பாடியை எரிக்கிறதுக்கு நான் தயாராயிட்டேன். ஒரு கன்னி பொண்ணு, ஒரு 12 வயசு 13 வயசு தான் இருக்கும், ஒரு கன்னி பொண்ணு பாட கட்டி சின்னதாத்தான் கொண்டு வந்திருக்காங்க. அதை பார்த்தாலே தெரியுது ரொம்ப இள வயசு பொண்ணு இறந்துட்டாங்க. நான் இந்த பாடியே காசிலேயே தத்தெடுத்து இந்த பாடி அடக்கம் பண்றதுக்கு என்னெல்லாம் சொல்லுங்க எல்லாமே செய்யறேன், அதுக்குரிய பணம் கொடுக்குறேன்னு சொன்னனே. என்னை சுத்தி ஒரு 10 பேர் என் கூட, 10-15 பேர் என் கூட இருந்தாங்க. அப்போ உடனே அந்த பாடி எடுத்து விறகு வாங்குறதுக்கு எல்லாரும் ஆளு கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுத்தாங்க. அது எவ்வளவு பத்தலையோ அது மீதி பணத்தை நானே போட்டு விறகு பூரா எங்க கையாலவே அடிக்க சொன்னாங்க. எல்லாம் அடுக்கி வச்சோம். அடுக்கி வச்சு அந்த பிரேதத்தை எடுத்து கரெக்டா வச்சு அதுக்கு மேல சந்தனம், குங்குமம், திருநூறு, 9 நவதானியம், மூலிகை எல்லாம் யாகத்துல போடுறதுக்காக அந்த அடுக்கி வச்சு அது மேல போட சொன்னாங்க. இது எல்லாம் போட்டுட்டு அவர் கூப்பிட்டு நம்ம கிட்ட தனியா ஸ்பெஷல் என்னங்கிறாரு ஹிந்தியில, சந்தனக்கட்டை இருக்குது, அரசு அங்கீகாரத்தோட சந்தனக்கட்டை இருக்குது, சின்ன சின்ன கட்டை தான். இந்த கட்டை வந்து காசியில ஸ்பெஷலா பெரிய 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 மகான்களுக்கெல்லாம் சந்தனக்கட்டையிலேயே காசியில எரிக்கிறதுக்கு ஒரு ரகசியத்தை அங்க உள்ள வச்சிருக்காங்க. அவர் கூப்பிட்டு சந்தனக்கட்டையில இந்த கன்னி பெண்ணை யாகம் பண்றீங்களா அப்படின்னு ஹிந்தியில பேசினார். சந்தனக்கட்டையை பார்த்த உடனே நல்ல மனம், நல்லா 3000 வருஷம் 4000 வருஷம் பழமை வாய்ந்த பொருள் அது. அப்படியே கையில எடுத்தாலே மணக்குது. நான் உடனே சந்தனக்கட்டை நிறைய வாங்குறதுக்கு நான் பணத்தை கொடுத்து எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறாங்க. யாருமே அதுல ஒத்து வரல. ஒருத்தர் மட்டும் கொடுத்தாரு கொஞ்சம், மீதி பூரா வாங்கி அந்த கன்னி பெண்ணு மேல அடுக்கி வச்சு தீ மூட்டி அது கண்ணார மனசார அந்த கன்னி பெண்ணுடைய ஆத்ம சாந்தியாச்சு. அப்படி ஒரு பாக்கியம் காசியில இந்த வருஷம் ஒரு மிராக்கலா காசியில போய் மோட்சம் போறவங்களுக்கு தீ மூட்டி ஒரு கன்னி பெண்ணை வந்து பரிபூர்ணமா ஆத்மா சாந்தி பண்ணியிருக்கோம். இது எப்படின்னு சொல்லுங்க. இப்போ இந்த இடத்துல என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, நான் உடனே அங்கிருந்து ஒரு ஜோசியத்தை கனெக்ட் பண்றேன். சந்தனக்கட்டை என்ன நட்சத்திரம்னு யாராருக்கு தெரியுமா? சந்தனக்கட்டை என்ன நட்சத்திரம் அப்படின்னு தெரிஞ்சா சொல்லுங்க. சரி, நான் சொல்லவா உங்களுக்கு? நான் சொல்றேன். சந்தனக்கட்டை என்னைக்குமே சந்தன மரம், சந்தனக்கட்டை எல்லாமே விசாக நட்சத்திரம் தான் சந்தனக்கட்டை. இந்த விசாக நட்சத்திரத்துலதான் சந்தனக்கட்டை. இந்த சந்தனக்கட்டையை வாங்கி அந்த கன்னி பெண்ணு மேல வச்சு தீ மூட்டி அது ஆத்மா சாந்தியாச்சு. இப்போ ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். தெய்வ அனுகூல நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரம் சொல்லுங்க.
அது காலையில என்னங்க? ஆறாவது நட்சத்திரம். சரி, என்னுடைய நட்சத்திரம் வந்து பூர நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரம் சொல்லு? பூரம், உத்திரம், அஸ்தம். அஸ்தம், வெரி குட் வெரி குட். பூரம், உத்தரம், அஸ்தம், சித்திர, சுவாதி, விசாகம். எத்தனாவது? அப்ப ஆறாவது நட்சத்திர தெய்வ அனுகூலம். அப்ப ஆறாவது நட்சத்திரம் வந்து எனக்கு சந்தன கட்டையா வருது. அப்ப தெய்வ அனுகூலமும் அங்க தெய்வ மோட்சம் போறவங்களும் அந்த சந்தன கட்டையில ஒரு கன்னிப்பெண் தெய்வமாகி போறதையும் அந்த இடத்துல எனக்கு அந்த பாக்கியத்தை கிடைக்குது. நம்ம கூட வந்தவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்குது. அப்போ ஆறாவது நட்சத்திர சந்தன கட்டைய காசியில போய் மோட்சம் போறவங்களுக்கு நம்ம இயக்கி இருக்கிறோம். எப்படி? நம்மளோட இருந்த தெய்வம் எங்கேயாவது உடம்ப விட்டு போயிருந்தாலும் கூட அந்த தெய்வம் நம்ம கிட்ட வந்துடும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு பரிகாரம் எடுக்கிறேன். அப்போ ஒரு நாட்டு மருந்து கடையில, நாட்டு மூலிகை கடையில எல்லாம் சந்தன கட்டை சின்ன கட்டையா கிடைக்கும். அது அரசு முத்திரையோட வாங்கி விற்கிறாங்க. அதுல எந்த தப்பு இல்லை. திருடுனா தப்பு, வித்தா தப்பு. நாம் அப்படி இல்லை. நாம் ஒரு சின்ன நாட்டு மருந்து கடையில காதி பவன்ல கேட்டோம்னா சந்தன கட்டை கொடுப்பாங்க. அப்போ இந்த சந்தன கட்டையை இனிமேல் நான் என்ன நினைச்சிட்டேன்னா, நெத்தியில நம்ம சந்தனம் வைக்கிறதா இருந்தால் அப்ப ஆறாவது நட்சத்திரம் தெய்வ அனுகூலமா இருப்பதனால பூர நட்சத்திரக்கார் யார் இந்த உலகத்துல பிறந்தாலும் சந்தனத்தை எங்கேயோ இருக்கிற கெமிக்கலுடைய சந்தனத்தை நம்ம பூசுறதை விட காலையில எந்திரிச்சு நல்ல அந்த சந்தன கட்டையை நல்லா கை நிறைய தேய்ச்சு, முருகனுக்கு எப்படி சந்தனம் அரைக்கிறாங்களோ அது மாதிரி அரைச்சு உடம்பு பூரா பூசிட்டு இனிமேல் நெத்தியில திருநூறுக்கு பதிலாக திருநூறும் சந்தனம் குங்குமம் எல்லாமே சந்தன கட்டையில வச்சு நல்ல ஜம்முன்னு நறுமணமா ஒரு சின்ன கட்டையில நம்ம வந்து கையில எப்பவுமே வச்சுக்கிட்டா தெய்வம் கூட வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதிகால பரிகாரத்தை கிரியேட் பண்ணியிருக்கேன். எப்படி? இப்போ அப்ப பூர நட்சத்திரத்துல பிறந்துக்கிறவங்க சந்தன கட்டையில உண்மையாலுமே அரைச்சு நாம அந்த தெய்வ அனுகிரகம் செஞ்சாச்சுன்னா அங்க ஒருத்தர் சொல்றார், நீங்க சந்தன கட்டையில வச்சு நீங்க ஐயா ஐயா வணக்கம் ஐயா. ஐயா உங்களுக்கு லிங்க் வரலைங்களா ஐயா? ஆஹா, யாராவது அனுப்பிச்சுக்கிறீங்களாங்கம்மா? அவர் இலங்கை ஐயான்னு போட்டு வச்சிருக்க வயசானவருங்க, பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாரு. அவர் இலங்கை பார்த்துட்டாரு. இது கிளாஸ்க்கு முன்னாடியே இதெல்லாம் தயார். ஐயா ஐயா உங்களுக்கு ஒரு லிங்க் ஜூம் அனுப்பிச்சிருக்கேன். அந்த லிங்க் வச்சு உள்ள வந்துருங்க ஐயா. இப்ப என்ன பேசிட்டு இருந்தங்க ஐயா? நம்ம அப்ப பூர நட்சத்திரத்துல பிறந்துக்கிறவங்க இப்ப பாருங்க, சின்ன சந்தன கட்டை வாங்கி நம்ம காதி பவன்ல கேட்டா 100 ரூபாய் 150 ரூபாய் 200 ரூபாய் கொடுக்குறாங்க. இது போய் காட்டுல போய் தேடணுங்கிறது இல்லை, காதி பவன்ல கொடுக்குறாங்க. இந்த சந்தன கட்டையை அரைச்சு காலையில எந்திரிச்சு நீங்க குளிக்கும் போது இந்த விசாக நட்சத்திரத்தினுடைய சந்தனம் குரு நட்சத்திரமா இருக்கிறதுனால சந்தனத்தை கொஞ்சம் அரைச்சு கொஞ்சம் கையில வலிச்சு எடுத்துட்டு போய் நீங்க ஒரிஜினலாவே குளிக்கிற தண்ணியில அதுல கலக்கி விட்டு நீங்க வியாழக்கிழமை அன்னைக்கு சோப்பு போடாம இந்த சந்தன தீர்த்தத்துல குளிச்சீங்கன்னா முன்னோர்களுடைய குருமார்களுடைய ஆசீர்வாதங்கள் அத்தனையுமே உங்களுக்கு வரும். எப்படி? இத்தனை நாளா நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம், கரெக்டுங்களா? அப்போ வணக்கங்கம்மா, வாங்க. அப்போ சந்தனத்துல அப்ப எவ்வளவு பெரிய விசாகம் இருக்குது பாருங்க. அப்ப இது ஏன் விசாக நட்சத்திரமா வருது அப்படின்னா, புனர்வூச நட்சத்திரமும் குருவுடைய நட்சத்திரம் தான். ஆனா
விசாக 1 மட்டுமே. காலச்சக்கரத்துக்கு அது 7வது வீட்டுல துலா ராசியில விசாக நட்சத்திரம் தான் உண்மையான முழு நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரம் காலச்சக்கரத்துக்கு மேச ராசிய 180 டிகிரி ஸ்ட்ரெயிட்டா இந்த குருவோட பார்வை மேச ராசிக்கு கரெக்டா காலம் பூரா விழுகும். அதனாலதான் காலச்சக்கரத்துக்கு 7வது ராசியில கொண்டு போய் குரு பார்வை வச்சாங்க. இந்த குருவுடைய பார்வை உங்களோட ஜாதகத்துல இதனுடைய அமைப்பை முன்னோர்கள் அந்த காலத்துல வச்சதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா இந்த பவர் தான். அப்போ இந்த குருவுடைய அமைப்பு சந்தனக்கட்டையில தீர்த்தத்துல குளிக்கிறதும், இப்படியெல்லாம் நீங்க ஜோசியரா இருந்து குருமார்களுடைய ஆசீர்வாதம் வேணுங்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி சந்தன தீர்த்தத்துல குளிச்சா சகல தோஷ நிவர்த்தியாகும். அப்ப இந்த கன்னிப்பெண்ணை வந்து நம்ம அடைச்சு சந்தனக்கட்டையில எரிச்சதுக்கு அப்புறம் அங்க ஒரு மகான் என்ன சொல்றாரு, நீங்க இந்த பொண்ணை வந்து சந்தனக்கட்டையால யாகம் பண்ணிட்டு போறீங்க, உங்களோட பிறவி பயன்ல இதுவரைக்கும் என்னென்ன கர்மா இருந்துச்சோ எல்லாமே இங்கே விட்டுட்டீங்க, இந்த பொண்ணு வந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, இன்னையிலிருந்து புது பிறவி எடுத்து போறீங்க, உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு சிறப்பான அம்சம் வந்து இன்னைக்கு கூட நல்லா இருக்கும், இது வரைக்கும் பாவங்கள் ஏதாவது உங்க முன்னோர்கள் வழியில என்ன பண்ணியிருந்தாலும் இந்த யாகத்திலேயே எல்லாம் எரிஞ்சிருச்சு, இனிமேல் நீங்க புது பிறவி எடுத்திருக்கீங்கன்னு சொல்றாங்க. எப்படி ஒரு இடத்துலயே நம்மளுக்கு பரிகாரம் கிடைக்குது பாருங்க. அந்த பரிகாரம் அந்த கட்டையை வச்சு நம்ம ஒரு பரிகாரம் எடுத்திருக்கிறோம். நம்ம நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரம் இயக்கி இருக்கிறோம். அந்த சந்தன கட்டையை வச்சு இப்ப நெத்தியில் வைக்கலாங்கிற அளவுக்கு வந்துட்டோம். அப்ப சந்தனம் அப்ப இவ்வளவு பெரிய வேலை இது செய்துங்கிறத இது ஆதிகால பரிகாரம் மூலியமா உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். அப்ப நீங்க யாராவது ஜாதகம் பார்க்க வந்தா பூர நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறவங்களுக்கு விசாக நட்சத்திரம் வந்து ஒரு சின்ன தச்சோட துண்டு சந்தன கட்டை வச்சு காலையில நெத்தியில நீங்க சந்தனம் வந்து உரைச்சு வச்சீங்கன்னா குருவுடைய சக்திய இந்த துரியம் ஆக்னியம் துரியம் நீங்க இந்த ஏரியா சொல்லுவீங்க. இந்த இடத்துல வந்து ஆக்னியம்ங்கிற இடத்துல வந்து நீங்க கொண்டு போய் வச்சிட்டீங்கன்னா உலகத்திலேயே விருட்சம் பல விதமான விருட்சங்கள் இருக்குது. தேக்கு மரம் இருக்குது, ஆலமரம் இருக்குது, அரச மரம் இருக்குது. ராஜ மூலிகையுடைய விருட்சமே வந்து சந்தனம் தான். அதனால அந்த சந்தனத்துக்கு முழுமையான பவர் உண்டு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா பழனி மலையில முருகனுடைய கோவில்ல இரவு பூராமே 8:30 மணிக்கு மேல கடைசியா இன்னைக்கு 6வது காலம் 5வது காலம் 6வது கால பூஜை முடிஞ்சிட்டு சந்தனம் அரைக்கிறதுக்குனே ஒருத்தர் இருப்பார். அப்படியே இந்த பருப்பு முத்தோட மாதிரி சின்னதா அப்படியே அரைப்பார். அப்படியே அரைச்சு அப்படியே கூலிங்கா இருக்கும். அப்படியே கூலிங்கா இருக்கும். அதை நல்ல ஒரு உருண்டை பிடிச்சு நம்ம முருகனுடைய கோவில்ல பழனியில முருகனுடைய கோவில்ல அந்த முருகர் பக்கத்துல பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு உருண்டை எடுத்து இந்த சந்தனத்தை நெஞ்சில வச்சு தீபாவளி காமிச்சு முடிச்சுட்டு தெரசாத்துவாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது நடக்குது. நவபாசானத்தினுடைய மூலிகை மேல முருகன் மேல இந்த சந்தன மரத்தை வைக்கிறாங்க. காரணம் என்னன்னா இந்த சந்தனம் வைக்கலைன்னா இந்த நவவாசன சிலை ஏதாவது விண்டு போச்சுன்னா ஹீட்டு தாங்க முடியலனா இந்த நவவாசனம் விண்டு போய் பொழந்துட்டா சிலை பின்னமாயிருன்னு தெரிஞ்சு போகர் எந்த காலத்துல உருவாக்குனாரோ அந்த காலத்திலேயே ஓலைச்சுவடியில தினமும் இதுக்கு சந்தன காப்பு வைக்கணும்னு சொல்லித்தான் ஓலைச்சுவடி எழுதி முடிச்சிருக்காங்க. அதனால அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாளாவது சந்தனம் இல்லாத நாளே இல்லை. அப்ப இந்த முருகரே வந்து குருவோட சக்தியத்தானே இருக்காரு. எப்படி அம்மா வணக்கம். ஜெயஸ்ரீ அம்மா வணக்கம். இன்னைக்கு கிளாஸ் போயிட்டு இருக்குதுங்கம்மா, நீங்க வரல உள்ள. அம்மா லிங்க் நாங்க புதுசா புது குரூப் ஆரம்பிச்சுக்கிறோம்ல அதுலதான் இருக்குது. எல்லாமே உள்ள போட்டுருக்குதுமா, நீங்க வாங்க லிங்க் திறந்து. உங்களுக்கு லிங்க் வந்திருக்கணுமே. அம்மா பண்ணி இருக்குதுமா, ரெக்கார்டு ஓடிட்டு இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க அம்மா. குழுவுல யாராவது ஜெயஸ்ரீ அம்மாவுக்கு லிங்க் அனுப்ப முடியுமா? ஆர்வத்தில் அனுப்பிச்சு சொல்லுங்க அம்மா. நீங்க உள்ள வந்துருங்க. 8:30 மணிக்கு நீங்க கூப்பிட்டு கேட்கறீங்க. 7:45 7 மணிக்கெல்லாம் நீங்க போன் பண்ணணும் இல்லங்கம்மா, இன்னைக்கு கிளாஸ் இருக்குதான்னு சொல்லி.
லிங்க் வருங்கம்மா. நான் 70 பேர் இருந்ததுல 30 பேர் 35 பேர் வடிகட்டி இந்த பக்கம் வந்திருக்காங்க. ரெண்டாவது பாகத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க எல்லாமே வாழ்நாள் முழுவதும் டிராவல் பண்றவங்க. நீங்க அப்படி வர மாதிரி இதுல வாங்கல, அனுப்பிச்சிட்டாங்க. வாங்க உள்ள அனுப்புறாங்க. வாங்க அம்மா, அனுப்புறீங்களா? ஐயா இலங்கை ஐயா, நீங்க உள்ள வந்துட்டீங்களா? இலங்கை ஐயா அனுப்பிச்சிட்டீங்களா? இலங்கை ஐயா நீங்க உள்ள வந்துட்டீங்களா? ஐயா இலங்கை உள்ள வர முடியலன்னு சொன்னாங்க. ஐயா நான் அவங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சேங்க ஐயா. தனபாக்கியம்மாவுக்கு அனுப்பிச்சு அனுப்பி விட்டேங்க ஐயா. ஆனா உள்ள வர முடியலன்னு சொன்னாங்க. நீங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னன்னு தெரியல. ஆமா, எல்லாமே அந்த 7 மணிக்கு மேல கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் வராதவங்க கொஞ்சம் யாராவது ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அனுப்பிச்சுட்ருங்க. அம்மா, அவங்க ஜெயஸ்ரீ அம்மா உள்ள வர்றாங்களா? வந்துட்டாங்களா? பாருங்க, இந்த இது மட்டும் கிடைச்சிட்டா நல்லா இருக்கும். அம்மா வந்துட்டீங்களா? உள்ள லிங்க் வந்துருச்சுங்களா? அனுப்பிச்சிட்டாங்களா லிங்க்? வாங்க உள்ள வாங்க. வாங்க. அப்போ இத இனிமேல் பூர நட்சத்திரத்துல யாரு பிறந்தாலும் விசாக நட்சத்திரத்துல பிறந்துக்கிறவங்க சந்தனக்கட்டையில சந்தனத்துல நெத்தியில வைக்க சொல்லுங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கல்யாண வீட்டுல சந்தனம் மாறுல பூசிருப்பாங்க. பாத்துருக்கீங்களா உடம்புல? அப்பவே அன்னைக்கே உடம்பு பூரா முதுகுல எல்லாம் பூசி நெஞ்செல்லாம் பூசி இருப்பாங்க. எதுக்கு தெரியுங்களா? அந்த அந்த உடம்புல, அதாவது ஊர்ல சந்தனம் மாறுல கல்யாணம்பாங்க. அதாவது என்னன்னா, மாறுல சந்தனம் ஊர்ல கல்யாணம்பாங்க. ஒரு வீட்டுல சுப நிகழ்ச்சி நடக்குதுன்னா குருவலன் வந்தா தான் உங்களுக்கு சுபகாரியம் நடக்குங்கிறத தான் எல்லாத்துடைய உடம்புலையுமே குருவை இயக்கிறதுக்காகத்தான் ஊர்ல கல்யாணம் மாறுல சந்தனம்னு சொன்னாங்க. இந்த மாறுல சந்தனம்னு சொன்னதுக்கு காரணம் தப்பான வார்த்தை கிடையாதுங்க. ஊர்ல கல்யாணம் மாறுல சந்தனம்னா அந்த வீட்டுல இந்த ஊர்ல விசேஷம் நடந்துக்குதுங்கிற அறிகுறியே அந்த சந்தனம் தான் அந்த உடம்ப காமிச்சிருக்குது. எப்படி? இது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பெருமாளோட இருக்கிறவங்க அத்தனை பேருமே சாமி கும்பிட போகும்போது நல்ல காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு சந்தனத்தை அரைச்சு தோல்ல துண்டு போட்டுக்குவாங்க. ஆனா உடம்பு நிறைய சந்தனத்தை அரைச்சு பூசிக்குவாங்க. அது எப்ப பூசுவாங்கன்னா கல்யாண வீட்டுக்கு போகும்போது பூசிக்குவாங்க. அப்போ இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பரிகாரம். நீங்க தெரிஞ்சுக்கிட்டதுனால உங்களுக்கு இந்த விஷயம் எவ்வளவு இது கிடைச்சது பாத்தீங்களா? ஒரே ஒரு காசியில செஞ்ச பரிகாரத்தினால இது எவ்வளவு பெரிய வேலை செய்யுது பாத்தீங்களா? சரி, அப்போ காசியில அப்போ இப்ப நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம். அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயத்த நான் எதற்காக உங்களுக்கு நான் சொன்னேன் அப்படின்னா, ஒரு இடத்துலயும் அப்ப பரிகாரத்தை நம்மளால கிரியேட் பண்ண முடியுது. கரெக்டுங்களா பூர்ணிமா அம்மா? இந்த இடத்துல காசியில ஒரு பெண்ணை அடக்கம் பண்ணி சந்தன கட்டையால யாகம் பண்ணி அதன் மூலியமா சந்தன விசாகமா இருந்து நம்மளுக்கு தெய்வ அனுகூலம் கிடைச்சிருக்குதுங்கிறத அப்ப நம்மளுக்கு எங்க கொண்டு போய் நம்ம கன்னிப்பெண் ஆசீர்வாதம் பண்ணுதுன்னா காசியில போய் அந்த கன்னிப்பெண் ஆசீர்வாதம் பண்றாங்க. அப்ப பெண்ணோட சாபங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் ஆகாதா சொல்லுங்க? ஒரு பெண் பிரேதம் எடுத்து நீங்க அடக்கம் பண்ணுனா பெண்ணோட சாப நிவர்த்தி ஆகிறதுக்கு சரியான பரிகாரமே பெண்ணு யாரு சாபம் விட்டாலும் ஒரு பெண்ணோட ஒரு ஆத்மாவை எடுத்து அடக்கம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தீரும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அதை விட உங்களுக்கு ஒரு இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்றேன். யாராவது வீட்டுல செய்வன கோளாறுனால நான் முடங்கி போயிட்டுங்க. செய்வன தோஷத்தினால நான் ரொம்ப நலிஞ்சு போயிட்டேன். நான் நல்லா தொழில் போயிட்டு இருந்தது. செய்வனம் வச்சதுனால எனக்கு கை வரலைங்க, கால் வரலைங்க. என்னை அப்படியே தொழிலை முடக்கி போட்டாங்க. எனக்கு எதிரிகள் எல்லாம் நிறைய இருக்கிறாங்க. இதனால எனக்கு எல்லா பூஜையும் பண்ணி பார்த்துட்டுங்க. இந்த செய்வன கோளாறு என்னை விட்டு போகவே இல்லை. இப்பவும் செய்வனையில் தான் நான் இருக்கிறேங்கன்னு யாராவது சொன்னாங்கன்னா உங்களுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் சொல்றேன். உங்களுக்கு வேணுமா? அதாவது யாராவது வீட்டுல செய்வன கோளாறு இருக்குதுன்னா
ஆணுக்கு வந்தா ஆண் பிரேதம் எடுத்து அடக்கம் பண்ணுங்க, அனாதி பாடிய. பெண் பிரேதம் பெண்ணுக்கு செய்வன கோலா இருந்தா பெண் பிரேதம் எடுத்து அடக்கம் பண்ணுங்க. அடக்கம் பண்ணி அனாதியா இருக்கக்கூடியதை எடுத்து அடக்கம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த குடும்பத்துல செய்வன தோசை எந்த காலத்துக்கு வராது. அது என்ன காரணம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒருத்தர் செய்வன வைக்கிறார் அப்படின்னா அவர் எங்க போய் வைப்பாரு? நல்லா சொல்லுங்க தெளிவா. என்னது? மயானத்துல தான் வைப்பாரு. நீங்க மயானத்துல போய் ஒரு பிரேதத்தை அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா அந்த ஆத்மா அந்த மயானத்துலதான் இருக்கும். அந்த ஆத்மா என்னையவே இறக்கப்பட்டு அடக்கம் பண்ணக்கூடிய மனுஷனை போய் நீ இன்னைக்கு செய்வனை வச்சு அவனை முடிக்க போறியான்னு அந்த பிரபஞ்சத்துல அந்த ஆத்மாவுக்கு தெரிஞ்சு அதை செய்ய விடாம தடுத்து போடு. எப்படி? என்னங்கம்மா? பாருங்க, இவங்க அம்மா இப்ப பேசுறவங்க அவங்க ரொம்ப மனம் நம்ம இடத்துக்கு வரும்போது அவங்களுக்கு கலச பூஜை யாகம் பண்ணி தீர்த்த ஊத்தி விட்டு ஒரு பிரேதம் அடக்கம் பண்றதுக்கு நான் கூட கூட்டிட்டு போனேன். ஆதரவற்ற பிரேதம் அடக்கம் பண்றதுக்கு கூட கூட்டிட்டு போனேன். இன்னைக்கு அந்த போட்டோ ரெக்கார்டு இன்னைக்கு இப்ப யூடியூப்ல போயிட்டு இருக்குது. அவங்க எடுத்து 2 பேரும் எடுத்து மனசார அவங்களுக்கு செஞ்சாங்க. அன்னைக்கு அவங்க கையில இருக்கிற காசு கொடுத்தாங்க. அந்த பிரேதத்துக்கு நம்ம செலவு பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு அவங்க ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி 10 பேருக்கு ஆசீர்வாதம் பண்ற அளவுக்கு ஒரு தகுதியில் இருக்காங்க. எப்படி? அப்போ செய்வன கோளாறு யாருக்கு இருந்தாலும் ஜோதிடம் பார்க்க வந்தவங்க யாரு சொன்னாலும் நீங்க என்ன பூஜை பண்ணாலும் அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் ஒரு ஆதரவற்ற பிரேதத்தை எடுத்து அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. லக்கணத்துல மாந்தி இருந்தா தான் பிரேத தோஷம் நான் சொல்லியிருந்தேன். அது லக்கணத்துல மாந்திக்கு கண்டிப்பா ஆதரவற்ற பாடி அடக்கம் பண்ணணும். இது இப்ப நான் ஆதிகால பரிகாரத்துல யூஸ் பண்ணது என்னன்னா, நான் எப்படி யோசிச்சுன்னு கேட்டீங்கன்னா, செய்வன வைக்கிறவங்க எங்கெங்கேயோ கொண்டு போய் நெகட்டிவான இடம் எதுன்னா சுடுகாடு. இந்த சுடுகாட்டுல போய் உட்கார்ந்து அவருக்கு முடங்கி போயிடணும், மண்ணோட மண்ணா போயிடணும், ஆவியா சுத்தணும், இறந்து போயிடணும், கைகால் வரக்கூடாது, இப்படி எல்லாம் தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் மந்திரங்களை சொல்லி அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த நெகட்டிவா இருக்கக்கூடிய முடிஞ்சு போன இடத்துல கொண்டு போய் அவங்களோட உறுப்பு உடம்புல என்னென்னமோ துணிமணிகள் அது இது எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க போட்டு வந்துடுறாங்க. அப்ப அங்க போடும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளோட பொருள் அங்க போறதுனால அந்த நெகட்டிவ் தாட்டு நமக்கு ஒரு காத்தலையில நம்மளுக்கு கொஞ்சம் வருதுங்கிறது ஒரு நம்பிக்கை. அப்படி இருந்து அந்த செய்வனை நம்மளுக்கு ஏதாவது இப்படி பாதிக்கிற மாதிரி இருந்தால் அப்ப நீங்க ஒரு பிரேதத்தை அடக்கம் பண்ணி அதே சுடுகாட்டுக்கு மயானத்துல போய் கோடி கோடி எல்லாம் போட்டு, ஆண்டவனே யாரு எனக்கு என்ன செய்வன தோஷம் வச்சிருந்தாலும் சரி, கண்ணுக்கு தெரியாம எத்தனை மந்திரமாயம் பண்ணியிருந்தாலும் சரி, ஆத்மாவே நீதான் இந்த உலகத்தை கண்காணிச்சு பார்க்கக்கூடிய சக்தி உனக்கு இருக்குது. என் சக்திக்கு என்னுடைய கையால உழைப்பால நான் இந்த கோடி கோடி எடுத்து போடுறேன். எனக்கு நீ கடைசி வரைக்கும் இருந்து எனக்கு எந்த செய்வன தோஷம் வரக்கூடாதுன்னு ஆத்மா தெய்வமா உனக்கு வணங்கன்னு சொல்லி மாலை போட்டு கோடி கோடி எல்லாம் போட்டு அந்த பிரேதத்தை எடுத்து அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா அந்த ஆத்மாவுக்கு தெரியும் நீங்க இறக்கப்பட்டு அந்த ஆத்மாவை அடக்கம் பண்ணீங்கன்னு. இவங்க போய் அங்க தேவையில்லாத செய்யும் போது இந்த ஆத்மா எங்க இருந்தாலும்